இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்தீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். இந்த ஒரு கேள்வியை நீங்கள் உங்களை பார்த்து கேட்கும்போது நிதானித்து பார்த்தீங்க அப்படின்னா, சில காரியங்கள் மட்டும்தான் நம்ம ஜெபித்து பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்காமலேயே நிறைய நன்மைகளை தேவன்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளாமலேயே தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு. ஆமாம், அவருடைய நினைவுகள் நம்மளை குறித்து மிகவும் உயர்வாகவே இருக்குது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை விட அவர் நமக்கு அதிகமாக செய்ய விரும்புகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்ய போகிறாரு. தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் தயாராகிட்டு இருக்கிறதுங்கிறத குறிக்குது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிறதுனால இது எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை வேதத்தில் தாமதம் இருக்கும்போதும் அங்கே மிகப்பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக உங்களுக்காக அவர் கிரியை செய்கிறாராம். ஆமென். உங்களுக்கு அவர் நன்மையை செய்கிறாராம். இதுவரைக்கும் நன்மை செய்த தேவன் இனியும் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் இன்றைக்கு தேவனை முழுவதுமாக நம்புங்க. உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் கண்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம். இதை சரி பண்ணவே முடியாது, நான் இதில் சிக்கி தவித்துட்ருக்கிறேனே, எனக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறா, என்னை விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்போடு இன்றைக்கு என் கூட நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. எவ்வளவோ நான் ஜெபம் கேட்குறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. தேவன் இன்றைக்கு உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்காக இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற நன்மைகள் எல்லாம் நீங்கள் வேண்டி கொண்டதற்காக தேவன் தரல. உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செஞ்சுருக்கிறாரு. எத்தனையோ கோடி கோடியான நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் இந்த ஜெபம் பண்ணி எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுக்கு அவர் சாதாரண தேவன் அல்ல. எல்லாவற்றையும் அறிந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு சரியான நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நாம் வேதத்தில் பார்க்குறோம், ஆகாரு தன்னுடைய குழந்தைய தூரத்தில் விட்டுட்டு மரித்து போகிறத பார்க்குறதுக்கு திராணி இல்லாமல் தள்ளி உட்காந்து அழுறா. அவள் தன்னுடைய குழந்தைய கைவிட்டிருக்கா. காரணம், தன்னால் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிறதுனால. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கைவிடலாம், மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு தேவன் சொல்லுகிறாரு.
ஆமென். இன்றைக்கு உங்களுடைய தகப்பனோ தாயோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அழுதுகிட்டு இப்பொழுது நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கைவிடலை. உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவர் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஆமென். உங்கள் கண்களை திறக்கிறாரு. ஆகாருடைய கண்களை திறக்கும்போது அங்கே அவர் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்த துறவு கண்ணில் தெரிஞ்சுது. இன்றைக்கு உங்களுக்காக அவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்ட நன்மை தான். அதை பார்க்கறதுக்கு உங்கள் கண்களை இன்றைக்கு தேவன் திறக்கிறாரு. ஆமென். அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறாரு. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இன்றைக்கு நன்மை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. ஆகாரு ஒரு அடிமை பெண்ணு. அவளை விசாரிக்கிறதுக்கு ஆபிரகாம் வரல, சாராள் வரல, யாருமே அவளை விசாரிக்கிறதுக்கு வரலை. அவள் அழுதுகிட்டு இருக்கும்போது ஏன் அழுறா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. யாருமே இல்லாதவளாக அவள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறா. ஒரு அடிமை. அந்த அடிமையையே தேவன் வந்து விசாரித்து நன்மை செய்து அவளுடைய மகனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவு விசாரிப்பார். ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். ஒரு அடிமையை அவர் விசாரிக்கிறாரு. ஆமென். யாருமே இல்லாதவளாகிய அவளை தேவன் விசாரிக்கிறாரு. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரு. நம்மளை விசாரிக்க மாட்டாரா? நீங்கள் இதுவரைக்கும் வேண்டி கொண்டதை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். நீங்கள் வேண்டி கொள்வதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் அதிகமாக தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போகிற நன்மை அப்பா எங்களால் நம்ப முடியாதுப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வழியிலலாம் தேவன் எனக்கு உதவுவாரான்னு நினச்சி கூட பார்க்க முடியாத வழிகளில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவ போகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இவங்களுடைய நினைவு வேறப்பா, உங்களுடைய நினைவு வேறப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளை அப்பா உங்கள் நினைவின்படியே அதிகமாக இன்றைக்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா வேதனைப்படுத்தும் உபத்திரவப்படுத்தும் அத்தனை விதமான பிசாசின் கிரியைகளையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கோம். இந்த வேலையிலேயே பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. மகத்துவமுள்ள உதவி செய்யும் உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தேவையான நன்மைகளை நீங்கள் இப்பொழுது செய்யுங்கப்பா. காலம் தாமதமாகாமல் அப்பா பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்று நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏதாவது தீமை இருந்தால் கூட அதை இன்றைக்கு நன்மையாக நீங்கள் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்திங்க அப்பா. பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி மீதம் எடுக்க வைங்க ஏசப்பா. உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படத்தக்கதாக உயர்த்துங்கப்பா. அத்தனை சத்துருக்களுக்கும் நீங்களாகி ஒரு வெற்றி வீரராக மாற்றுங்க ஏசப்பா. சிலுவையில் நீங்கள் பெற்றுத்தந்த வெற்றியை அனுபவிக்க வைங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு சுகமான தூக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.